எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை வழிநடத்தின எபினேசர் இந்த செய்தியின் பகுதியிலும் ஆண்டவரே அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகமாக நடத்தி தாங்க ஆண்டவரே. இந்த வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நலங்களாக மாற்றி கொடுங்க. உங்களுக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்து கொடுங்கப்பா. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, நீ கொடுக்க போற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வித்தியாசமானதுன்றதை விட இதை நம்ம கவனிக்க தவறதுனால நமக்கு இது ஒரு வித்தியாசமா தெரியுது. அதனால அதை நம்ம எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பொதுவாக ஒரு விஷயங்களை கவனிக்க தவறும் போது அது நமக்கு புதுசா வித்தியாசமா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இப்ப இன்னைக்கு பார்க்க போற காரியத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் புரியும். உங்களுக்கு பிரதான ஆசாரியராய் நமக்கு இன்று இயேசு இருப்பதை உணர்கிறோமா? உணர்ந்து நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? புரியுதா? நம்ம இயேசு எப்படி இருக்கிறாரு? எப்பவுமே தேவகுமாரனாவே பார்த்துட்டோம். ஆனா அவர் தேவகுமாரனா மாத்திரம் இல்ல, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாவும் இருக்கிறாரு. பிரதான ஆசாரியராய் இன்று இருக்கிறார் நமக்காக ஒருவர். நாம எப்படி இருக்கிறோம்? நம்மள அவரை பார்த்து எப்படி அப்டேட் பண்ணிக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு. புரியுதா? இதுக்கு என்ன தலைப்பு நீங்க கொடுங்க. புரியுதா இல்லையா? நம்ம இயேசுவை இன்னைக்கு நம்ம எப்படி காட்ட போறோம்னா, கிறிஸ்துமஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவர் எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்த்துறோம். கரெக்டா? எப்படி இருந்தான்றது நமக்கு எப்படி இருக்கா தெரியும். அது எப்பவுமே அது மாறாது. ஆனா அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் இயேசு? தாய் தகப்பன்னு சொல்லிக்கலாம் நீங்க. கரெக்டா இல்லையா? எப்படி இருக்கிறார் ஜீசஸ்? அப்பா அம்மா அப்பாவோட மேலான அன்பு உடையவர்னு சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? நண்பரா இருக்கிறாரு, சகோதரரா இருக்கிறாரு, மணவாளனா இருக்கிறாரு, எல்லாம் ஆனா பிரதான ஆசாரியரான எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பரிந்து பேசி பிதாவோடு இணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவங்களுக்கு காட்டணும். ஏன்னா அதுதான் இப்ப இந்த கடைசி காலங்களில் அவர் நம்மை பிதாவோடு இணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே இணைக்கிறதுக்கான வழியை உண்டு பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் நம்ம எங்க அது முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள்ல இதை புரிந்து கொண்டு நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணா வெறும் தேவகுமாரனா மாத்திரம் நம்ம கண்கள் பார்க்காது, இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்ன்றதை பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்ன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, அதை குறித்து தான் பார்க்க போறோம். முதல்ல அது சார்ந்த வசனங்களை தான் வாசிக்க போறோம். பிரதான ஆசிரியர் சார்ந்த வசனங்களை வாசிக்க போறதால அப்பப்போ அந்த வசனங்களை சொல்றேன். ஆனாலும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க. அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு பாருங்க. நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம மேல அக்கறை பாராட்டுறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 8:2. எபிரேயர் 8. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நான் உங்க செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு உண்டுன்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை கவனிங்க. பிரதான ஆசாரியராய் நமக்கு ஒருத்தர் இன்றைக்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னைக்கோ பிறந்து இன்னைக்கோ இல்லை, இன்னைக்கு அவர் இன்னைக்கும் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென். நமக்கு தேவையானவைகளை பெற்று தந்து பிதாவிடம் நமக்காக எல்லாவற்றையும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென். இன்னைக்கு அது சார்ந்த வசனங்களை தான் காட்ட போறேன். இந்த உலகத்துல ஈஸியா சொல்லிடலாங்க. எனக்கு யார் இருந்தாங்கன்றதை ஈஸியா எல்லாரும் சொல்லிடுவீங்க. கரெக்டா இல்லையா? அந்த அப்படி உடனே உங்க வாய் எப்படி வந்துடும்? அந்த உடனே மைக் ஆன் பண்ணா சல்லு அலையிலாம் வந்துருது பாருங்க. சீக்கிரம் உடனே ஒர்க் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி உடனே வாயிலிருந்து என்ன வந்தது? எனக்கு யார் இருந்தாங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா எனக்கு யார் இப்போ இருக்கிறாங்கன்றது யாராவது சொன்னா இந்த மைக் ஸ்டெக் ஆகி அப்போ பிடிக்கும் பாருங்க. என்னது? மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங் மாதிரி நம்ம வார்த்தை வெளியில வர்றதுக்கு தயங்குதா? இன்னைக்கு நமக்கு யார் இருக்கிறா இப்போ? அது யாருன்றத மனிதர்களை நீங்க லிஸ்ட் போடுறதை விட ஒருத்தரை நீங்க லிஸ்ட் போடலாம். ஆமென். அந்த ஒருத்தர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசு நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். உலகத்துல ஒன்னா நமக்கு இவங்க எல்லாம் இருந்தாங்க ஒரு காலத்துல, எனக்கு இப்படி இருந்தாங்க இப்படி செஞ்சாங்கன்னு நீங்க பட்டியல் போடலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தைரியமா சொல்ல முடியும் இந்த வார்த்தையின்படி பிரதான ஆசாரியராக நமக்கு எப்போதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரம் சேர்க்கும் வரை நமக்கு எப்போதும் ஒருவர் நமக்கு உண்டு. நம் மீது அக்கறை கொள்ளுகிற ஒருவர் நமக்கு உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த கடைசி வருடத்துல இருக்கிற நாம என்ன யாருமே இல்லையே நீங்க முதல்ல கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாது. யாரும் இல்லாத போல ஃபீல் பண்ணவே நீங்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நமக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்னா, எப்போதும் இயேசு நம்மோடு இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்து கொண்டு போக நமக்கு யாரும் இல்லை என்ற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு முதல்ல வரக்கூடாதுன்றதுதான் இந்த ஒரு வார்த்தை முதல்ல பலப்படுத்தி உள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அது எந்த பகுதியில தனிமை வேற எது வந்தாலும் நீங்க அவர் நமக்கு யாருமே இல்லை நீ ஃபீலே பண்ணக்கூடாது. ஓகே, வயதாயிடுச்சு எந்த ஒரு பிரச்சனைகள் எதுலையும் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு
உண்டு என்ற அந்த நீங்க பலத்தை நீங்க முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்குதான் இயேசுவோட நல்லா கவனிங்க. அவங்க எப்படி தெரியுமா இந்த உணர்வை எப்படி யார் பெறுவாங்க தெரியுமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார் இருந்தான்றதை விட அவங்க தான் உணர்வாங்க. பட் இந்த உலகத்துல நான் இயேசுவை வணங்குகிறேன் என்பதை விட இயேசுதான் எனக்கு உலகம் என்று வாழ்பவர்கள் தான் இதை உணர்வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல நான் இயேசு வணங்குறேன் ஒரு எல்லாரோட 100ல் 1 இருக்கிறத விட நான் இயேசுதான் எனக்கு உலகம் சொல்லி வாழ்ந்து போறேன் இதை உணர்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அதை நீங்க ஃபீல் பண்ணி நீங்க போகணும். அந்த பிரதான ஆசிரியனுக்கு அவர்கிட்ட நான் என்னென்ன கத்துக்க போறேன் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவன் அவர் அவங்களும் அப்படி அப்டேட்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்பாங்க. கடந்ததை நினைச்சே பார்த்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயேசு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவகுமாரனாக பலமாய் ரூபிக்கப்பட்டு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்துல உங்களுக்காக. அது கூட வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:34 வாசிங்கம்மா. பாருங்க, இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்னாங்க. அருமையா ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் எப்படி இயேசு நம்ம எப்படி அதை வந்து ரட்சிக்கப்படுகிறோமா நீங்க சொன்னீங்க. ஒரு பிரசன்ட்டை நீங்க கொண்டு வந்தீங்க. அதுதான் ஆவியானவர் உணர்த்தது. உங்களுக்கு தெரியவே தெரியாது நான் என்ன எடுக்க போறேன் செய்தி. பிரசன்ட்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதான் வாசிங்க. ரோமர் 8:34. இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்கும் வேண்டுதல் செய்து வந்திருக்கிறாருங்க. நீங்க எதை குறிச்சு கவலைப்படுறீங்க? எதை குறிச்சு நீங்க கவலையோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அவர் பிறந்து அப்படியே இல்ல, பிறந்து வளர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்தவராக என்ன பண்றாரு? உங்களுக்காக எனக்காகவும் வேண்டுதல் செய்யறாரு. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை கரண்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரதான் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கற்பனையிலேயே வாழ்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? காலையில இருந்தா கற்பனையிலேயே வாழும். கரண்ட் சிச்சுவேஷன் அவனை கொண்டு வந்து அவனுக்கு மண்டையில எரிச்ச மரத்தை தேய்ச்சி அவனை கொண்டு வந்து எப்படி இருக்கிற நீ முதல்ல சரி செஞ்சுக்கோன்னு சொல்லி அவனை உணர்த்தது தான் ஒரு பெரிய பெரிய காரியம். ஏன்னா போனதை பத்தி பேசினா ரொம்ப பெரிய காரியமா பேசுவாங்க. பட் கரண்ட் சில பேர் கற்பனையிலேயே ஓட்ட கட்டி வாழ்வாங்க. கரெக்டா இல்லையா? இந்த உலகத்துல பொதுவாக உலகத்துல நடக்கிற விஷயம் சொல்றேன். ஆனா கரண்ட்ல நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? இயேசு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு என் வாழ்வில் அவர் என்ன பிரதான ஆசிரியராக செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நான் என்ன பெறுகிறேன் இப்படி அதுதானே உங்களை கொண்டு போவோம். நான் அப்ப அப்படி பெற்றேன் இயேசுகிட்ட வச்சுக்கிட்டேன் அப்படி நடந்து அதே சொல்லலாம். அதனால என்ன நமக்கு? நான் போன வாரம் அல்வா கிண்ணேன். நல்லா சூப்பரா ஒரு 10 பேர் வந்துட்டாங்கப்பா வீட்டுல. நல்லா சூடா அல்வா நான் கிண்ணேன். முந்திரிலாம் போட்டு என்ன பண்ணேன்? நல்லா செலவு பண்ணி முந்திரிலாம் போட்டு அல்வா கிண்டி அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி எடுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 25 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? போன வாரம் சொன்ன கதையே சொல்லிட்டா அல்வா வந்து தட்டில் விடுமா உங்களுக்கு? என்ன இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. போன வாரம் செஞ்சதை விட இன்னைக்கு அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 25 பேர் வந்திருக்கிறாங்க. அதை விட சூப்பரா பண்ணணும். சூப்பரா பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? சுமாரா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க கையில எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ போன வாரம் பணத்தை பத்தி பேசினா வருமா? தட்டில் அல்வா வருமா? என்ன வரும்? அல்வா குப்தா மாதிரி வரவே வராது. ஆனா இந்த வாரம் செய்யணும். என்ன பண்ணோம்? அடுப்ப செய்யணும். கரண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு மனுஷனை பிரசன்ட்ல அவனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் இது அங்க பண்ண இதை பண்ண அதை பண்ண அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே நம்ம போறது இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் என்ன எங்க நடத்தும் பரத்துக்குரியவராக என்ன தயார்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படியே போனதையே வச்சு பேசிக்கிட்டு நம்ம அப்படியே போகக்கூடாது. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் நமக்காக செய்தாருன்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னும் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு உணர்ந்து நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் டபுள் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரணமா கொண்டாட போறீங்களா அர்த்தத்தோட கொண்டாட போறீங்களா? இதை உணர்ந்து நீங்க மீனிங்கோட கொண்டாடினீங்கன்னா உங்க வாழ்க்கையில உண்மையிலே சூப்பரா இருக்கும். அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட நம்ம என்னென்ன நம்ம உள் வாங்கிக்க போறோம் இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். பிரதான ஆசாரியர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் தலைப்பு. ஷார்ட்டாக போடுங்க. பிரதான ஆசாரியர் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல சொல்லுவாங்க புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குமான்னு சொல்லி ஒரு பழமொழி சொன்ன அதே வாயில தான் இன்னொரு பழமொழியும் வரும். புலிக்கு பிறந்தது நீ எந்த கேட்டகரியில் நாம இருக்கோம்? எந்த கேட்டகரியில் நாம இருக்கோம்? புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்க முடியாது. பூனை என்னைக்குமே புலியாக ஆக முடியாது. என் வாழ்க்கை அப்படியே தான் போவோம், அப்படியே வரும்ன்றது இருக்கீங்களா? பூனை தான் அப்படி. அதுக்காக நம்ம அழைச்சிருக்கிற ஆண்டவர். ஆமா, பிதாவா அவர் எவ்வளவு பெரிய நன்மை. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பிரதான ஆசாரியருடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்க போறேன்.
அப்புறம் தான் பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்து வருகிற நன்மைகள் என்னன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேவா? பிரதான ஆசாரியரா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு உருவாக்கப்பட்ட ஆசாரியர். இப்ப படிச்சீங்க எபிரேயர் 8:2 என்ன வாசிங்க? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. உங்களுக்கு என்ன, உலகத்தால மனிதரால உண்டாக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல, பிதாவால உருவாக்கப்பட்டவர். அதை குறித்து நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியருடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுங்க. அப்பதான் நாம வந்து புலியை பார்த்து பூனையை சூடு போட்டுக்கிற கூட்டமா இருக்க மாட்டோம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமோ என்று அந்த கூட்டத்தில் அந்த சவால் விட நம்ம புலியாகவும் நாம மாறும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு நம்மளை வந்து அப்படிதான் அவரை போல நற்கிரியைகள் செய்யவும் அவரை போல ஜீவிக்கவும் தான் பாதைகளை மாதிரியை வைத்து விட்டு போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு உதவும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியரா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் பிரதான ஆசிரியர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. பிரதான ஆசிரியர்னா ரொம்ப பெரிய வேத பாடம் மாதிரி போயிடும். லைட்டா உங்களுக்கு சொல்லுங்க. பிரதான ஆசிரியர் என்பது யாரு? பழைய ஏற்பாட்டின்படி ஒரு பிரதான ஆசிரியர்னவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பிதாவின் இடத்துல, தேவன் இடத்துல ஜனங்களுக்காக, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக என்ன பண்றாங்க? வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்படுறாங்க. அதை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது நான் மாம்சமான பிரதான ஆசிரியர்களை குறித்து உங்களுக்கு காட்டுறேன். அவங்க எவ்வளவு பலவீனமானவங்க காட்டுறேன். அப்பதான் நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எவ்வளவு பலம் வாய்ந்தவர் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். பாருங்க, லேவியாராகமம் 8:6-7 வாசிமா. லேவியாராகமம் யாரு என்னது ஸ்நானம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி, இதுதான் ஒரு பிரதான ஒரு ஆசாரியரா நியமிக்கிறார். முதல்ல யாரை நியமிக்கிறாரு? ஆரோனையும் அவங்க குமாரனையும் வரவழைச்சு வஸ்திரங்களை, நீங்க வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க, 8ஆம் அதிகாரத்தை பொறுமையா கூட வாசிங்க. ஆரோன் யாரு? ஆரோன் யாரு? ஆசாரியன். யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல்ல அந்த ஒரு ஆசாரிய உடைகளை தேவன் கொடுத்து மோசே மூலமாக அவன் அபிஷேகிக்கிற அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. ரொம்ப டீட்டெயிலா உள்ள போகல, நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒவ்வொரு பகுதியா வாசிக்கும் போது 8ஆம் வசனத்துல வாசிங்க. அவனுக்கு மார்பகத்திலே ஊரியும் தும்மியும், 9ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் தலையிலே பாகையை மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம். இவங்களாம் எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்னா, நீங்க 13ஆம் வசனத்துல குல்லாலாம் கொடுத்து அவங்களை இடைக்கட்சி எல்லாம் கொடுத்து கட்டி ஒரு பிரதான ஆசாரியரை எதுக்கு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாருன்னா, ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக அவங்க காணப்படுறாங்க. புரியுதா இல்லையா? யாரு? பிதாவாகிய தேவன் இடத்துல அவங்க வந்து சல்லுன்னா யாரும் போய் தேவன் இடத்துல போய் வணங்க முடியாது. நீ முக்கியத்துவத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவங்க காட்டுறேன். இந்த ஆரோன் நான் ஸ்டார்ட் ஆகும் சொல்ல பாருங்க. இந்த தயவுசெய்து வீட்டுல போய் லேவியராகமம் 8:9 வாசிங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆரோன் இவங்க அவங்க குமாரர்கள் இருக்காங்க தெரியுமா? முதல்ல அபிஷேகம் பண்ணப்படுறப்பவே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு பயம் உண்டாகுது. என்ன நடக்குது தெரியுமாங்க? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அழகா நம்ம பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம். யாரால சொல்லுங்க பார்க்கலாம்? யாரால நம்ம பிதான்னு சொல்லி நெருக்கமா இன்னைக்கு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவினால இன்னைக்கு நம்ம யாரை கூப்பிடுறோம்? அப்பா பிதாவேன்னு. எதுக்கு இதை காட்டுறோம்னா, இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில வந்த நாம முதல்ல நம்ம வந்து நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், அவரை நம்ம எப்படி தொழுது கொள்றோம், எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கணும், என்னது எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஈஸியா ஆகிட்டார் ஆண்டவர். என்னது கர்த்தர் பிதாவே கூப்பிடுறதுக்கு நம்ம ஈஸியா வழியை உண்டு பண்ணிட்டார் அந்த பிரதான ஆசிரியர். ஆனா நம்ம அது அவர் ஈஸியா சுலபமா பண்ணதால நம்ம பக்தியை சுலபமானதாக ஈஸியா அப்படி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம பக்தி எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்துல முதல்ல அதை சரி செஞ்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம உள்ள நுழையணும். பிதாவாகிய தேவன் இடத்துல நம்ம ஈஸியா இணைச்சு வச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. நம்ம பக்தி எப்படி இருக்கு? அவரை தவிர வேற யாரையும் நம்ம தொழுது கொள்ள, பிதா குமாரன் பரிசுத்தாவியை தவிர வேற யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொழுது கொள்றதுல கவனமே போகாதபடி அவரிடத்துல உறுதியா அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த சந்தையை நம்ம பலப்படுத்திக் கொள்வோம்? ஆமென். ஏன் இதை சொல்லணும்னா, இந்த பலவீனமான ஆசாரியர்கள் உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் பலமான ஆசாரியர்கள் தெரியும். இந்த பலவீனமான ஆசாரியர்கள் பிதாவாகிய தேவனால கட்டளைகளை பெறுகிறதுல அவங்களால பயப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிஸ்டேக் அங்க ஆயிடுச்சு. அந்நிய அக்கினி உள்ள. நான் எதுக்கு இதை காட்டுறேன்னா, ஒரு பலவீனமான ஆசாரியர்கள் காட்டுறேன். அவங்களால முழுசா கீழ்ப்படிய முடியல. பாருங்களேன், 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும்
எண்ணெயையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பதாங்க அபிஷேகம் பண்ணி அவர் ஆசாரியரா பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் கொண்டு வந்துறாங்க. பாருங்க, உடனே அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க குமாரனால, ஆரோனுடைய குமாரனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன, அங்க ஒரு தப்பு நடக்குது. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, பிதாவாகிய தேவன் நம்ம வணங்குறோம். அப்பேற்பட்ட மகா பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு அந்நிய அக்கினி உள்ள நுழையும் போது என்ன நடக்குதுங்க, இம்மிடியேட்டா அடிச்சு செத்து போயிட்டாங்க. அவங்க யாருடைய, ஆரோனுடைய குமாரர்கள். வாய் பேச முடியல ஆரோனால. எதுக்கு, பலவீனமான ஆசாரியர். மாம்சமா இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அது எபிரேயர்ல வரும் பாருங்க, அந்த மாம்சமா இருக்கிறவங்க எல்லாமே பலவீனமான ஆசாரியர். அதனால தான் அந்த ஆசாரியத்துவத்தை மாத்தி யார் நமக்கு இருக்கிறாரு, நமக்கு இருக்கிற ஆசாரியர் எப்படிப்பட்டவர், அவர் யாருன்னு காட்டுறது, பலம் உள்ளவர்ன்றதை காட்டத்தான் பேசுறோம். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பயம் வந்துருது. கர்த்தராகிய அந்த பிதாவாகிய தேவனுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கிட்ட இருந்து வருகிற வார்த்தைகளை கட்டளைகளை பெறுகிறதுல ஒரு பயம். மோசேக்கு ஒரு பயம். மோசேவே வாங்குறாரு, கட்டளைகளை வாங்கி கொடுக்குறாரு, அவரே பயப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி சொல்றாரு தெரியுமா தேவன், மலையில ஜனங்க தொடக்கூடாது, மலையில ஜனங்க தொட்டா இறந்துருவாங்க, மலை பக்கம் சுத்தி வராம பாத்துக்கோ, மாடுகள் கூட மலை பக்கம் இன்னைக்கு சுத்தி வராம பாத்துக்கோ. இன்னைக்கு நம்ம ஈஸியா இன்னைக்கு பிதாவாகிய தேவனை வணங்கிட்டு இருக்கோம். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்தலாமா? இந்த பாக்கியத்தை யார் பெற்று தந்தா? இன்னைக்கு ஈஸியா நம்ம அவரை வணங்கிட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவர் சாதாரணமானது இல்லை. நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அநேக வேலைகள் ஆனால் தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். நம்ம நேரத்துல இருந்து எல்லாமே கர்த்தராகிய தேவன், நம்ம முடியாத வயதானவங்க தான் பரவாயில்ல, நேரத்துல இருந்து கர்த்தராகிய தேவனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம என்ன பார்த்து எங்களை பார்த்து இல்ல, பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம எப்படி கொடுக்கணும். இந்த வருஷத்துல முதல்ல அதை சரி செய்து கொண்டு அடுத்த வருஷத்துல நம்ம நுழைவோம். ஆமென். ஏதாவது உடல்நிலை முடியல அந்த மாதிரி போகல, கர்த்தராகிய தேவன் ஒரு அவ்வளவு மகா பரிசுத்தம் உள்ள தேவனாக காணப்படுறாரு. அவரை நம்ம இன்னைக்கு ஈஸியா அப்பா அப்ப தேவன் கூப்பிடுறோம். நம்ம பக்தி குறைவா இருக்கக்கூடாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பலமுள்ள பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம பக்தி பலவீனமா இருக்கணுமா? சொல்லுங்க, நம்ம பக்தி பலவீனமா இருக்கணுமா? எல்லாமே அவர் பார்த்து பாரு, எனக்காக வழக்காட ஒருத்தர் இருக்கிறாரு, மத்தியஸ்தரா ஒருத்தர் இருக்கிறாரு, நான் எப்படி வேணாலும் இஷ்டம் போல இருப்பேன்னு சொல்ல நம்ம அதையும் விட்டுருவாரா? ஓரளவு அவர் நிறைய அவகாசம் கொடுக்குறாரா? இன்னைக்கு நம்ம எல்லாம் தப்பிச்சுட்டு போறோம், யாருடைய கிருபை? அப்ப நான் எதுக்கு இதை காட்டுறேன், இந்த பலவீனமான ஆசிரியர்கள் மோசே ஆரோன்லாம் பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துல நீங்க என்னாகும் 25 நீங்க வாசினா, என்னாகும் 25:1 இருந்து நீங்க வாசினா உங்களுக்கு தெரியும், ஒரு மிஸ்டேக் அங்க நடந்தது. மோசே எல்லாம் பதறி அழுகுறாரு. அவ்வளவு பெரிய மோசே தேவனிடத்துல பேசுற மோசேவால என்ன பண்ண முடியல, ஜனங்களுக்காக அப்படியே பயப்படுறாரு. ஏன்னா தேவனை அடிச்சுட்டாருங்க. வாதம் உண்டு. 24,000 பேர் ஒரே நாள்ல இறந்துட்டாங்க. எத்தனை பேரு? என்ன 25 நீங்க எடுத்து போய் வாசிங்க. நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறோம்ன்றதை காட்டுறோம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவரை நம்ம ஏன் நம்ம கேள்வி கேட்கணும், அவர் எப்படிப்பட்டவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய சந்நிதியில வரும்பொழுது நம்ம எப்படி அந்த காலத்துல இருக்க ஜனங்க அலட்சியமா நிர்விசாரமா ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த சித்திம்ல விபச்சாரம் பண்ணி அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது பாருங்க, கர்த்தர் அடிச்சு போட்டார். ஒரு நாளைக்கு 24,000 பேர் இறந்துறாங்க. பினகாஸ் என்கிற ஒரு மனிதர் எழுப்பி நீங்க வாசிங்க. என்ன 25 நீங்க போய் வாசினா தெரியும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிமா. பினகாஸ் இந்த ஆசாரியனை உங்களுக்கு காட்ட பாருங்க. இன்னைக்கு அது போலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக வைராகியம் பாராட்டுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன 25 எடுங்க. எதுக்குன்னா அந்த பலமுள்ள ஆசாரியரை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். நமக்கு அப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாருங்க இன்னைக்கு. என்ன 25 எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுக்கணும்னா ஒரு பெரிய வேத பாடம் வகுப்பே எடுக்கலாம். ஆனா அதுக்குள்ள போகல, முக்கியமான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஆமாங்க, சபை கூடார வாசல்ல மோசே அழுதுகிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாமே அங்க பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. மூப்பர்கள்லாம் அந்த இடத்துல ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் தப்பு பண்ண போறான். அவன் யாரு, ஒரு ஆள் போறாங்க. உடனே வைராகியம், மோசே அழுகுறாங்க. ஒண்ணுமே புரியல மோசேக்கு. பதட்டம். என்னங்க பண்ண முடியும் மோசேனால? அவ்வளவு தேவனோட பேசுற சிநேகிதன் போல கருதப்பட்ட மோசே, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா யார் அங்க அந்த நேரத்துல காப்பாத்தலாம்? ஆசாரியன். அங்க ஒரு ஆசாரியன் யாரு? அந்த ஆரோன், பரிசுத்தனாகிய ஆரோனுடைய குமாரன். அங்க யார்? பினகாஸ் எழும்பி என்ன பண்றாங்க? ஈட்டியை கொடுத்தாரு. இன்னைக்கு இது ஒப்பனையா தான் அது போடப்படுது. இன்னைக்கு அந்த பக்தி வைராகியத்தை காட்டினதுனால கர்த்தர் அங்க என்ன பண்றாரு பாருங்க, ஒரு சமாதான உடன்படிக்கை பண்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதான உடன்படிக்கை பெற. அல்லேலூயா. யாரால? ஆமா, அவங்க சந்ததிக்கே அப்படி செய்யறாரு. ஒரு பலவீனமான ஒரு ஆசாரியன் தான், ஆனா கர்த்தருக்காக ஒரு வைராகியம் பாராட்டினா என்ன ஆனாரு அவரு? அவர் சந்ததியே ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மேல இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் பலமுள்ள ஆசாரியர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் கிட்டலாம் டைரக்டா பிதா கிட்ட போயிட முடியுமா? கர்த்தருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆசாரியர்கள் உள்ள போவாங்க. அதுவும் மாதுளை மணி மாதிரி கட்டி உள்ள போட்டு அனுப்புவாங்க அவங்கள. இப்போ என்ன ஆகும்?
கயிறு கட்டி செத்து போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ தெரிஞ்சுங்க அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரிஞ்சுக்கணும். நீ முதல்ல பக்தியில நம்ம பலப்படுத்த அடுத்த வருஷம் போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பலமான பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறான்றதுக்காக நம்ம பக்தி பலவீனத்தோட இருக்கவே கூடாது. டபுள் மடங்கு அதை பெருக்கி கொண்டு போவோம். கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆமென். நான் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல. ஏன்னா மகா பரிசுத்தத்துல ஒரு தடவை சொல்ற அந்த பிரதான ஆசிரியர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? இன்னைக்கு அந்த பெனகாசு என்கிற ஒரு மனிதன் தான் நீங்க பாத்தீங்க, அவருடைய வைராக்கியத்தை பாத்தீங்க. இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒரு மெல்கிசேதேக்கின்படி முறைமையின்படி உருவான இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, ஒரே தரம் பலியிடப்பட்டு உங்களுக்கு எனக்கும் வழியை உண்டு பண்ணிட்டாரு. இன்னைக்கு அந்த 24,000 பேர் ஒரு நாள்ல செத்தாங்க. அதுக்கு கொஞ்சம் கவனிக்காம இருந்தா அது அதிகமா இருக்கும் எண்ணிக்கை. இன்னைக்கு பல அழியிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ற பெனகாசை விட அதிகமாக வைராகியம் பாராட்டி சிலுவையில் அந்த பகையை கொன்று சாத்தானை அந்த ஈட்டியால் கொன்றது போல, பெனகாஸ் கொன்றது போல சிலுவையில் அவர் ரத்தத்தினால் வென்று உங்களுக்கு எனக்கும் வழியை ஏற்படுத்திருக்க கரணத்தை தேவன் நாம் மேம்படுத்தலாமா? அந்த பெனகாசை விட அதிக வைராகியம் கொண்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாம்சமான பலவீனமான பிரதான ஆசாரியர், ஆரோனுடைய குமாரன். இது தேவனுடைய குமாரன். இந்த தேவகுமாரன் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால நீங்க இன்னைக்கு வந்த நீங்க முதல்ல அடுத்த வருஷம் பலப்பட்ட, இது எதுக்கு நான் முதல்ல இதை காட்டுறேன்னா, பலமான பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டுன்னு அந்த முக்கியத்துவத்தை ஏன் காட்டுறேன்னா, நம்ம பக்தியில முதல்ல நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பக்தி வைராக்கியம் அவர் மேல நம்ம எந்த அளவுக்கு காட்டுகிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு சாதாரணமா அப்பா பிதாவே நம்ம அவரை கூப்பிட முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துனால அந்த பாக்கியத்தை பெற்றோம். ஆமென். அதனால அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா நமக்கு மேல இன்னைக்கு நம்ம பார்த்தோமே, பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அதனால அந்த இன்னைக்கு நம்ம அந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு காட்டுறது தான் நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு காட்டினேன். அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவர் நேம் வந்து என்னது? மெல்கிசேதேக்கின். அந்த உங்க வசனம் உங்களுக்கு காட்டணும் அல்லவா? வாசிங்க அது. இது 6:20 வாசிங்க. எபிரேயர். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்காக எந்த திரைக்குள்ள போயிருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உள்ள தைரியமா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். அதுக்கு காரணம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் எங்க போறீங்க? உள்ள பிதாவாகிய தேவனிடத்துல அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா, பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கப்பா, அப்பா பிதாவாகிய தேவனை கூப்பிடுறோமே யாரால? என்னங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரால? இயேசுவின் ரத்தத்தை கொண்டுதான் நம்ம உள்ள போறோம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட பலமுடையவர்ன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இன்னைக்கு ஈஸியா வாங்கி தராரு. அவர்கிட்ட சொன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. கரெக்டா இல்லையா? இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னா எல்லாமே அவர் மூலமா நமக்கு கிடைக்குது. காரணம் பலமான பிரதான ஆசிரியர். இந்த ஆரோனை இப்படி அபிஷேகம் பண்ணவர், கர்த்தர் அப்படி அபிஷேகம் பண்ணல. எப்படிப்பட்டவர் அபிஷேகம் பண்ணுங்க? இதே போடப்படுது பாருங்க. சங்கீதம் 2 எடுங்க. இவர் சாதாரணமான பலமுள்ள பிரதான ஆசிரியர். நீங்க புரிஞ்சுங்க. சங்கீதம் 2 எடுத்துங்க. இவராவது பரிசுத்த இதுலதான் இருந்தார். அவர் பரிசுத்த பர்வதத்திலே அவர் வச்சிருக்கிறார். பரிசுத்த படிச்சிருக்காங்க இவர் ஆரோனை. அவர் அப்படி கிடையாது. பரிசுத்த பர்வதமாகி அங்கேயே அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்றாரு. சங்கீதம் 2 எடுங்க. வாசிமா. அதனால்தான் சங்கீதம் அதுக்கு முன்னாடி எபிரேயர் 5:4-5 வாசிமா. அப்பதான் உங்களுக்கு புரியும் அவர் எவ்வளவு பலமுள்ளவர்னு உங்களுக்கு புரியும். எபிரேயர் 4:5. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தானாய் 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவர் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அதேதான் சங்கீதம் நீங்க 2ல நீங்க வாசினா, இன்று இவர் என்னுடைய குமாரன், இன்று நான் இவரை ஜனிப்பித்தேன் ஒரு அந்த வார்த்தை நீங்க வாசிங்க. சங்கீதம் 2ல இதேதான் அங்க சொல்லப்படுது. பிதாவாகிய தேவனால உயர்த்தப்பட்டு எங்க? பரிசுத்த பர்வதமாகிய சியோன்ல அவர் வைக்கப்பட்டிருக்கார். நாம அப்போ எவ்வளவு பலமுள்ள ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஆமென். அந்த பிரதான ஜனிப்பிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால அபிஷேகம் பண்றாரு. இவர் எப்படி அபிஷேகம் பண்ணிருக்காரு? நம்ம பார்த்தோம்னா லேவியர் ஆகமத்துல பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியதா இருந்துச்சு. குளிப்பாட்டி அவர் நல்லா பரிசுத்தப்படுத்தி மார்பதக்கெல்லாம் கொடுத்துதான் யார? ஆரோனை வச்சாங்க. இவர் அப்படி கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதமாகிய சியோன்லயே அவர் வச்சிருக்கிறார். அதனால நீங்க எதுக்கு முதல்ல சொல்றேன்னா, நமக்கு நம்ம மேல இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? நமக்கு நீங்க பழைய ஏற்பாட்டின்படி கவலைப்பட வேணாம். எனக்கு போனா ஐயோ இதுவாயிடுமோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிலாம் இல்ல. நம்ம பிரதான ஆசிரியர் எப்படி? நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவனிலிருந்து பெற்று தருகிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் பலமான பிரதான ஆசிரியர் தான். நம்ம பக்தி பலமானதாக இருக்கிறதா?
அதுதான் முதல்ல அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறோம். ஓகே, புலியை பார்த்து பூனை சூடு போடுறோம்னு சொன்னோம், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குமா? புலிக்கு பிறந்தது. அப்ப முதல்ல நம்ம பக்தியில் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல பிதாவை நம்ம தொழுது கொள்வர்களாக காணப்படணும் முழு இதயத்தோடு. ஆமென். அடுத்து பிரதான ஆசாரியர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். எல்லாமே பிரதான ஆசிரியர் நமக்காக இருக்கிறாரு. அவர்கிட்ட நாம என்ன காப்பி பண்ணிக்கிறோம் அதான் முக்கியம். ஓகே, நம்ம பூனையா புலியா? ஆமென். சிங்கம் பாருங்க. ஓகே, இந்த மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து பாக்குறேங்க. இப்போ அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? இன்னைக்கு இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர், எதுக்காக நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார், நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர் முதல்ல நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு நோக்கமே நமக்கு நித்திய ஜீவனை அருளுவதற்காக. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:4 வாசிமா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவர் நமக்கு இருக்கிறார். தண்டனைக்கு இப்போ நம்ம முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படி நித்தியத்தை வழங்குவதற்காக அவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எடுத்து வச்சிருங்க. எபிரேயர் 7:24 வாசி. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? மாறி போகாத ஒரு ஆசாரியத்துவம் உள்ளவராக காணப்படுறதுனால உங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்குகிறதுக்காக அவர் உங்களோட கூட ஒரு மாறி போகாத ஒரு ஆசாரியத்துவம் உள்ளவராக காணப்படுகிறார். ஓகேவா? சோ இவரை குறித்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டினா அப்புறமா சொல்றேன். இது 7:1 வாசிமா. மெல்கிசேதேக்கா சாலேமின் ராஜாவோ உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். எதிர்கொண்டு போய் ஆசீர்வதித்தான். பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இதுதான். தொடர்ந்து வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். என்னங்க சமாதானத்தின்? 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானதுமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவன். இல்லாதவன். குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கும் நமக்கு மேல இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் எப்படி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அவர் நம்மளை எங்க நிலையான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நமக்காக எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியர் உண்டு. இதை முதல் உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். அப்போ சின்ன சின்ன ரட்சிப்புக்காக தான் பிரதான ஆசிரியர். உலகத்துல இருக்கிற மாம்சத்துல இருக்கிற ஆரோன்னு இவங்களாம் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா உடனே இப்ப யார்கிட்ட போய் நிற்பாங்க? பிதாவாகிய தேவனிடத்துல நின்று அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நம்ம தேவன் எப்படி? சின்ன சின்ன பாவங்கள் இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை எங்க நித்தியத்தை அருளும்படியாக நமக்கு இன்னைக்கும் பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவன் நாம மேம்படுத்தலாமா? அந்த இயேசுவை தான் நம்ம கிறிஸ்துமஸ்ல நீ கொண்டாட போறோம். அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கு. இல்ல ஆரம்பத்துக்கு குழந்தையாவே காட்டியிருந்தா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சு நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நித்தியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாருன்றதை உங்களுக்கு காட்டணுமா வேண்டாமா? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆமென். அதனாலதான் நான் சொல்றேன், பலவீனமான ஒரு இது இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன், ரட்சிப்பு அருள போறாரு, நித்திய ரட்சிப்பு அவர் நமக்காக தராரு. கரெக்டா இல்லையா? அதுக்குதான் அவர் பிரதான ஆசிரியர் நம்ம மேல இருக்கிறாருன்னு நான் காட்டியிருக்கேன். அதுக்கு நாம என்ன பண்ணோம்? அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட ஃபர்ஸ்ட் பலமுள்ள பக்தியா இருக்குன்னு சொன்னேன். ரெண்டாவது நாம என்ன பண்ணோம்னா, அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமானது. அவரை பார்த்து நம்ம அப்படியே சூடு போடுக்க வேணாம். அவரை பார்த்து அப்படியே அவர் பிள்ளைகளாக நமக்குள்ள அந்த குணாதிசயம் வரும். அல்லேலூயா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜாதி வேற்றுமை நிழல் இல்லாத பிரதான ஆசாரியர். இது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருட இறுதியில வந்த நாம ஃபர்ஸ்ட் பலமான பக்தியா நம்ம பக்தி இருக்கணும். ரெண்டாவது வேற்றுமை நிழல் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்குன்னா வேற்றுமை நிழல் இல்லாதவர். அதனால்தான் இந்த எபிரேயர்ல நான் ஏன் வாசிக்க சொன்னா 7ஆம் அதிகாரத்துல இவன் தாய் 3ஆம் வசனம், இவன் தாயும் தகப்பனும்
வம்ச வரலாறும் துவக்கமும் முடிவும் இல்லாதவன். இப்படிப்பட்ட மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாமை போய் ஆசீர்வதிச்சார். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி யார் யாரு? நீங்களும் நானும் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த மெல்கிசேதேக்கு. அதனால தான் என்றென்றைக்கும் ஒரு தொடக்கமும் முடிவு இல்லாதவராய் நம்ம கூட இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இந்த 3ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை வாசிங்களே. 3ஆம் வசனம் என்ன வாசிங்க? அவர் வம்ச வரலாறு எந்த வித கோலம், அதாவது நீங்க கோத்திரம் எதுலயும் நீங்க அவர் உட்படுத்திட முடியாது. கரெக்டா இல்லையா? ஏன்னா அவர் எது பரத்துக்குரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல நாம இருக்கிற நாம முதல்ல தெரிஞ்சுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம வேற்றுமையின் நிழல் நமக்குள்ள இருக்கிறது. பாரம்பரியம் எந்த கோத்திரத்திலையும் நம்மள உள்ள அடக்கிக்கவே கூடாது. கரெக்டா இல்லையா? ஏன்னா அவர் பாருங்க எதுக்குள்ளேயும் அடக்கப்படலை. பாருங்க, தகப்பனும் தாயும் இல்லாதவரும் இவன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து ரகசியத்தை தேவன் காட்டுறாரு. வேற்றுமை இல்லாத ஒருத்தரால தான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த ஒரு வம்சமோ அப்ப இந்த வம்சம் தான், அது எந்த ஒரு கோத்திரத்தையோ அப்படி இல்லை. ஆபிரகாம் விசுவாசிச்சு ஆபிரகாமுடைய சந்ததியா விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாம் சந்ததியா மாறுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஜாதி வேற்றுமை எதுவுமே இல்லை. இந்த வருட இறுதியில வந்த நாம இயேசு கிறிஸ்து கிட்ட முதல்ல அடுத்து கத்துக்கொள்ள வேண்டிய காரியம், அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட வேற்றுமையின் நிழல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. யாக்கோபு 1:17 எடுங்க. அந்த பிதாவாகி இறங்கி தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து எதுவுமே வேற்றுமை நிழல் கொண்டது கிடையாது. என்னங்க? ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. யாதொரு வேற்றுமையின் இன்னைக்கு இறங்கி வந்த அவருங்க வேற்றுமை நிழல். எந்த ஒரு வேற்றுமையும், நான் இந்த குலத்தை இந்த இது சேர்ந்தவன், நான் இவன் நாட்கள் அவர் பாருங்க, அவர் குறிச்சு பாருங்க, வம்ச வரலாறே இல்லாதவர். எதுக்கு இப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலா இந்த மீனிங் எடுத்துங்க. வம்ச வரலாறே இல்லை. எனக்கு இந்த அடையாளம், சில பேர் ஜாதியை வச்சு அடையாளம் போடுவாங்க. நான் இந்த அடையாளத்தை சேர்ந்தவன், அந்த அடையாளத்தை சேர்ந்தவன். அவர் எந்த வம்சம், இந்த மெல்கிசேதேக்கு நமக்கு மேல இருக்கிற பிரதான ஆசாரியர் எந்த ஒரு இதையும் உட்படுத்துறது கிடையாது. மாம்சத்தின்படி பார்த்தா லேவி கோத்திரத்துல இருக்கிறதா ஆசாரியனா வருவாங்க. கரெக்டா இல்லையா? மாம்சத்தின்படி கிறிஸ்து வந்து அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? மாம்சத்தின்படி சொல்றோம். உதாரணத்துக்கு உடைச்சிட்டாரா இல்லையா? அந்த கோத்திரங்கள்லாம் எப்படிப்பட்டவர்? இந்த கோத்திரங்களுக்கு உட்படுத்த அவர் முடியாது. அவருடைய பரத்துக்குரியவர். அல்லேலூயா. அதனால தான் இவர் எந்த ஒரு வம்ச வரலாறும் எதுவுமே அடக்கிட முடியாது. இவர் வந்து யூதா கோத்திரம். நீ எந்த மனிதனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ நம்பினா நீ ஆபிரகாம் சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வந்த இந்த வருட இறுதியில அவுட்டு இருந்து நம்ம இந்த பிரதான ஆசிரியர் நாம அடுத்து உருவாக்கி கொள்ள வேண்டிய காரியம், வேற்றுமையின் நிழல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் வம்ச வரலாறு இல்லாத போல நம்ம வம்சம், அந்த பாரம்பரிய பேரு, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், வேற்றுமைனா இந்த உலகத்தை பொறுத்தவரை ஸ்பிரிச்சுவல் கொண்டு வாங்க. இன்னைக்கு என்னென்ன வேற்றுமைகள் காணப்படுகிறது? வம்ச வரலாறு வச்சுட்டு இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து ஜாதி இல்லைன்னு பேசுறாங்க. ஜாதின்றது சிந்தையிலேயே நமக்கு இல்லைன்றதை காட்டுறது பேசுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைய நமக்குள்ள ஜாதின்றது சிந்தையிலேயே இல்ல. எல்லா மனிதனும் சமம். அவங்க தான் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு கீழே இருக்கிற பிரதான ஆசிரியர் கீழே இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எந்தவித பாகுபாடு மற்றும் எல்லாருமே விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாம் சந்ததியா கொண்டு வந்துடுறாரு. அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால இன்னைக்கு ஜாதி வேற்றுமை இல்லாத, ஒரு வேற்றுமை நிழல் இல்லாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறாருங்க. அதை நினைச்சு நம்ம அவரை இப்படி சாதாரணமா கரங்களை தட்டி தெய்வம் மயப்படுத்த வேண்டாமா? அப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு உண்டுங்க. இன்னைக்கு பாகுபாடு எத்தனை பேர் பாக்குறாங்க தெரியுமா இன்னைக்கு? ஆனா அது எதுவுமே இல்லாத ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் அந்த மெல்கிசேதேக்கின் முடிவை குறித்து பாத்தீங்கன்னா என்ன போடப்பட்டிருக்கு? அவர் முடிவு கூட என்ன போடப்பட்டிருக்கு? இவன் தகப்பனும் தாயும் வம்சம் வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் இவனின் முடிவும் இராமல். இதை நீங்க நம்பி ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு என் பரம்பரையை தூக்கி வச்சு நான் காட்டுகிறேன், என் ஜாதியை தூக்கி எதுவுமே இல்லை, இயேசுவின் அன்பு தான் எனக்கு பெருசு, நீங்க விசுவாசினா உங்க சந்தோஷத்துக்கும் முடிவு இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பெறப்போற நித்திய சந்தோஷத்துக்கும் உங்களுக்கு முடிவு இருக்காது. கரெக்டா நான் சொன்னது? இந்த வருட இறுதியில வந்த நாம இவருக்கு இந்த மெல்கிசேதேக்கு முறைமையான இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட கத்துக்கொள்ள வேண்டியது, அவர் எப்படி ஆதியும் வம்ச வரலாறு அதை வச்சுட்டு அது ஒரு பெருசா அது எதுவுமே இல்லாம முடிவும் இல்லாம இருக்கிறாரோ, நாமளும் அந்த மாதிரி நிரந்தரமான வாழ்க்கையை பண்ணணும். நம்முடைய பாரம்பரியமே எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு எந்த வாழ்க்கையும் நம்ம இந்த அடையாளத்தை வச்சுட்டு வந்தேன், நான் அதுல இருந்து ரசிக்கப்பட்டேன், அதனாலதான் பரலோகத்துனா கண்டிப்பா போக முடியாதுங்க. இந்த ஜாதி பாக்குறவங்க பாருங்க, பரலோகத்துக்கு போனாலும் ஜாதி பார்ப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜாதி வேற்றுமை நேரில் பாக்குறவங்க எங்க போனா ஜாதி பார்ப்பான், அங்க போனாலும் அங்கதான் பார்ப்பான். அங்க என்னுடைய வம்சம் தான் இருக்கணும்னு நினைப்பான், என்னுடைய ஆள் தான் இருக்கணும்னு நினைப்பான். ஜாதி வெறின்றது ஒரு வெறிநாய் கடித்தது போல. எத்தனை பேர் நம்புறீங்க? வெறிநாய் கடிச்சா எப்படி இருக்கும்? நான் இந்த வெறிநாய் கடிச்சா போ என்ன கவனிக்க மாட்டேன், என்னமாவும் நான் குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு நாய் கடிச்சா அது தெரியும்.
ஆனா இவங்க எப்படி தெரியுமா, இந்த ஜாதி உள்ளுக்குள்ள இன்சைட் இதுவானவங்க, அவங்களுக்கு என்ன ஊசி போடுவாங்க, தொப்புளை சுத்தி எத்தனை ஊசி போடுவாங்க? அப்பெல்லாம் அந்த காலத்துல எத்தனை ஊசிமா? இந்த காலத்துல ஒரே ஊசி, இயேசுவின் ரத்தம். கரங்க தட்டி நினைக்கிறது 10 ஊசியா? ஆனா நமக்கு ஒரே ஊசி போதும், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உள்ள போச்சுன்னா ஜாதி வெறி, வம்ச வரலாறு, இது எல்லாமே நம்ம விட்டு போயிடும். நம்ம மேல இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு எந்தவித வேற்றுமையின் நிழல் இல்லாத ஆசாரியர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த ஜாதி வெறி மட்டும் அவ்வளவு மோசம். இந்த கடைசி வருடம் வந்த நாம கடைசி மாதத்துல எங்கேயாவது நமக்குள்ள இந்த பாரம்பரியத்தை குறித்தோ வேற என்ன வேற்றுமைனா இந்த இடத்துல இதுன்னு போடப்படல. வேற்றுமை நிழல் எது இருந்தாலும் வம்ச வரலாறு அவருக்கு எப்படி இல்லையோ, எந்த அடையாளத்தை தூக்கிட்டு நம்ம சுமக்கவே வேண்டாம். நம்ம பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? நம்ம சுமக்க வேண்டியது இயேசுவின் அன்பை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பை நம்ம பிறருக்கு கொடுக்க நம்ம பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த ஜாதி பார்க்காது, எல்லா மனிதரும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? உங்களை வீட்டு யார் தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்வீங்களா? அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவம். ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பாரம்பரியம், ஒரு ஜாதியை வச்சு அவங்களை ஒதுக்குறீங்களா? கண்டிப்பா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சரியானபடி இல்லை. உட்கார்ந்து தியானிச்சு ஜாதியை வெறி அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு தான் நான் வெளியில போவேன். எத்தனை இயேசுவின் ரத்தத்தால நான் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு என் ஜாதி வெறி என்னை விட்டு போகணும், எல்லா மனிதரையும் நான் நேசிக்கணும் அப்படின்ற உணர்வு நம்ம பெற்றுதான் நம்ம போக முடியும். அப்பதான் நமக்குள்ள இருக்க பிரதான ஆசாரியர் இருக்கும். இல்ல நம்ம பழைய ஏற்பாட்டின்படி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பலம் மீனமான ஒரு கட்டளைகளை கொண்டதான் நம்ம காணப்போம். ஒருவேளை பக்தி ஒன்னா பெருசா இருக்கிறது போல காணலாம், ஆனா நம்ம காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு? பலவீனமா இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? வம்ச வரலாறு எந்த அடையாளங்களை வச்சு சுத்திட்டு இருக்கிறது கிடையாது. இவைகள் எல்லாம் உடைச்சி எரிஞ்சவர். கரங்களை தட்டி தேவன் அமையப்படுத்தலாம். அந்த இயேசு தான் இன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க கிறிஸ்துமஸ்ல. அதனால இன்னைக்கு வந்த நம்ம ஏதாவது ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கா, யார் மேல அன்பு செலுத்ததுக்கு எது இருந்தாலும் நான் அவரை பார்த்து காப்பி பண்றேன். ஒருவேளை இருந்தா பரவாயில்ல, இயேசுவின் ரத்தம் அதை விடுதலை ஆகும், சகல பாவங்களும் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனையும் வேற்றுமையின் நிழல் எல்லாத்தையும், வேற்றுமை நிழல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நிழல்னா என்ன? நிஜம் என்ன இருக்கோ அது எங்க விடும்? என்னங்க சொல்றேன்? நிஜம் எங்க இருக்கோ அதாங்க நிழல்ல வரும். அவர் நிஜம் என்ன இருக்கு? அன்பு இருக்கு. பிதாவாகிய தேவன் என்ன இருக்கு? அன்பு இருக்கு. பாரபட்சமற்ற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பு தாங்க நிஜமா இருக்கு. அந்த அன்பு தான் நேராக வெளியில வந்து விழுகிறது. மற்ற எதுவுமே என்ன பண்ண முடியல. அந்த அன்பு தான் நம்ம மேல வந்து விழுது. நிஜம் என்னவோ அதுதான் நேழ். அப்ப அங்க வேற்றுமை இல்லாததுனால தான் இங்க வேற்றுமை இல்ல. அதனால தான் பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் நம் கதிரவனை மலையையும் வருஷிக்கப்படுகிற தேவன். அதனால இன்னைக்கு வந்த வருஷ கடைசியில் இருக்கிற நாம நம் மனசுக்குள்ள ஒரு கடைசியா கூட ஒரு ஜாதி இல்ல ஒரு பாரம்பரியம் எதை குறிச்சாவது ஒரு வைராகியம் இருந்துச்சுன்னா, அது என் கிறிஸ்துவனுடைய அன்பை பிறர் மீது செலுத்த தடையா இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போட்டுக்கணும். அது எனக்குள்ள முதல்ல என்னை விட்டு போகணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிறரை மனம் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும், அந்த இடத்துல போடப்பட்டிருக்கா, என்னிடத்தில் வருகிற இந்த ஜாதியை சேர்ந்தவன் அந்த ஜாதியை சேர்ந்து போடப்பட்டிருக்கா, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான், அவரு தாங்க நமக்கு மெல்கிசேதேக்கின் படி முறைமையான ஒரு நமக்கு மேல இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஆதி இல்ல, அந்த வம்சம் எந்த வரலாறு எதுவுமே இல்லை. யார் வந்தாலும் அவர் ஏற்றுப்பார். பாருங்க அவருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினாரு? பவுலை ஏற்படுத்தினாரு. பாருங்க அவர் உலகம் இஸ்ரவேலுக்கு மட்டுமா சுவிசேஷம் சொல்ல சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரு? எந்த ஜாதி அதெல்லாம் பார்க்காத, உலகம் எங்கும் போய் சீஷர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் தான் சொல்றாரு. ஜாதி வேற்றுமை எப்படி இயேசு கலைக்கிறார் பாருங்க. அவர் மெல்கிசேதேக்கின் படி முறைமையான பிரதான ஆசாரியர் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. அவர் எதுவுமே எந்த அடையாளமும் கிடையாது. ஒருவேளை அவருக்குள்ள அடையாளம், நான் வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தான், நீ இதுக்குள்ளவே தான் நீ சொல்லுப்பா, அங்க போகாதுன்னு சொல்லிப்பாரா இல்லையா? ஆனா ஏன் சொல்றாரு? அவர் எந்த கோத்திரத்தாலையும் அவர் அடைக்கிட முடியாது. அவர் யாருக்குரியவர்? விண்ணிற்குரியவர், பரலோகத்துக்குரியவர். நீங்களும் நானும் யாருக்குரியவங்க? இந்த உலகத்துக்குரியவங்களா? உலகத்துக்குரியவங்களா தான் நம்ம ஜாதி மதம் பார்க்கலாம். ஜாதி நம்ம கிடையாதுங்க. உலகத்துக்குரியவங்க தான் பார்ப்பாங்க. இங்க உலகத்தோட முடிஞ்சிடும். நம்ம யாரு? பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க. அப்ப விசுவாசிக்கிறவங்க. அப்ப எல்லாரையும் நம்ம மனம் வந்து நேசிப்போமா? அல்லது அந்த வருஷ இதுல வந்து நாம பிரதான ஆசாரியர்கிட்ட நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம், அவர் எப்படி அன்பா இருக்கிறோம், நம்ம அன்பா இருப்போம். கொஞ்சம் பிறப்பை கொண்டாட போறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவின் பிறப்பை எப்படிப்பட்ட பிறப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல கொண்டு வர பாருங்களேன். அவர் எங்க பிறந்தாருங்க? அவரு ஆட்டு தொழுமா? எங்க? மாட்டு தொழுவத்துல. எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாட்டு தொழுவத்துல கிறிஸ்து பிறந்த குறிச்சு நம்ம உலகத்துல என்ன சொல்லுவாங்க? ஒரு எளிமைக்கு ஏழ்மை, அவர் ஐஸ்வர்ய சமணராக இருந்தும் ஏழ்மையின் கோலம் எடுத்தார் என்று சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்க உதாரணம் காட்டாதீங்க. அது ஒரு உதாரணம் தான், இல்லைன்னு சொல்ல. இன்னொன்றுக்கும் நீங்க உதாரணம் காட்டலாம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்து மாடு போன்று அடிமை ஜனங்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல இருக்காங்க இல்லையா? அந்த இன்னைக்காவது நம்ம இப்படி பார்க்கணும். அன்னைக்கு ஜாதியின் அடிப்படையில, வேற கோத்திரத்தின் அடிப்படையில
பல வகைகள்ல அடிமையாக காணப்பட்ட ஜனங்கள் அன்னைக்கு மாடு போன்று காணப்பட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஜனங்கள், அந்த மாடு, நீங்க இதுவும் எடுத்துக்கலாம் அல்லவா? இயேசுவின் பிறப்பை நீங்க நல்லது எவ்வளவு கத்துக்கலாம் அதுல. இது நீங்க எடுத்துங்க. அந்த ஜனங்களுக்கும் நான் இருக்கேன், மாடு போல கிடையாது, அங்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் காட்டுறார். அல்லேலூயா. அவன் மாடு கிடையாது, அந்த மாட்டை உணர்த்துறது ஒரு அடிமைகளை போல உணர்த்த, அந்த அடிமைகளுக்கும் நான் தெய்வமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்துறதுக்காக கூட பிறந்திருக்கலாம். நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அடிமை போட்டு ஒரு மாடு போல நடத்துவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? அரண்மனையில பிறந்தாரு. எங்க பிறந்தாரு? அந்த மாதிரி அடிமை போல இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் அவர் கிறிஸ்துவாக பிறந்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிப்பீங்களா? நீங்க அவர் மட்டும் பாருங்க, அவர் நீங்க நினைக்கலாம் அவர் என்னென்ன அரண்மனை கூட பிறந்துக்கலாம்னு. அவர் இதெல்லாம் நமக்கு உணர்த்ததுக்கு, இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பு நாம அதை கத்துக்கணும். அவர் இடம் இல்லாம சத்திரத்துல கூட அவர் பிறந்தார். சாரி, இடம் இல்லாம கூட எங்க இடம் இல்லாம தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஜாதியை பற்றி நிறைய பேர் ஒதுக்கப்படுறாங்க. நான் இருக்கேன்டா மகனே, நானே இப்படிதான் உனக்காக சந்திச்சிருக்கேன்னு காட்டுறேன். கரங்களை தட்டி மயப்படுத்தலாமா? நீ எல்லாருக்கும் நான் சமமானவன் ஆண்டவர் காட்டுகிறார். அவர் பிறப்பிலிருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். புரியுதா? ஏழ்மையின் கோலம் எடுத்தார்ன்றது ஒரு வகையா நீங்க எடுத்துக்கிட்டா கூட, அவர் இந்த மாதிரி ஜாதியை பிடித்து மாடு போல நடத்துற அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அந்த மாடு அந்த தொழுவத்திலேயே அவர் பிறந்து காட்டினார். நான் அங்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் காட்டினார். ஹல்லேலூயா. அதாங்க இயேசு. இன்னைக்கு இந்த வருட இறுதியில வந்த நாம முதல்ல நம்ம பலமான பக்தியோடு கூட அடுத்த வருஷம் தொழிலும். ரெண்டாவது, எந்த வேற்றுமை அவர் எப்படி எந்த ஒரு ஆரம்ப ஒரு வம்சமோ எதுவும் இல்லாமல் இருக்கிறார். நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமை எதை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு எழுதி கூட வச்சுங்க, நான் ஒரு பெரிய பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஜாதி வெறி கொண்ட ஒரு ரெவரண்ட் அந்த பேரை விட ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன் என்ற விசுவாசியை பெரிய பேரா கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நீ பெரிய இந்த ஒரு பிரிவை சார்ந்தவன் அந்த ஒரு ரெவரண்ட் நீ பேரை வச்சுட்டு இருக்கிறதுனால பரலோகத்துல போயிட முடியாது. நான் உண்மையான கிறிஸ்தவன், எல்லா இடத்துலயும் அன்பு காட்டுகிற ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியை கர்த்தருடைய பார்வையில் பெரிய. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் தான் மெல்கிசேதேக்கின்படி முறைமையின்படி இருக்கிற அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அவருடைய பிள்ளையாக காணப்படுகிறான். இல்லைன்னா ஆரோனுக்கு கீழே பழைய ஆள்கள் அவங்க தான் யூதா கோத்திரத்தை வச்சு அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டில் அது ஒரு முறைமையா அதேன்னு வச்சிருந்தார். ஆனா அது செல்லுபடியாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது வேணாம். கிறிஸ்து வந்த பிறகு எல்லாரையும் அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்க மனதில் எடுத்துக் கொள்ளுங்க. ஓகேவா? ரெண்டு காரியம். மூணாவது காரியம், ஏன்னா நம்ம அடுத்த வருஷத்துல எப்படி போறோம்? எப்படி போறோம்? பலமுள்ளவர்களா போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற்றுமை நேல் பார்க்காதவர்களா நம்ம போறோம். அப்பதான் நம்ம கிறிஸ்துவின் நண்பர் எல்லாரும் மேலேயும் நம்ம செலுத்த முடியும். மூணாவது எப்படி போறோம்னு பார்க்கலாமா? சோதனைகளை அவர் ஜெயிக்கிறவராக காணப்படுறார். வசனம் வாசிமா, 2:18 வாசிமா. எபிரேயர் 2:18. இதெல்லாமே இருந்தார்னு போடப்பட்டிருக்கா, இருக்கிறார்னு போடப்பட்டிருக்காமா? அப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அவரு? உங்களுக்கு எனக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் உதவி செய்கிறார். அதனால்தான் ஆண்டி வீட்டுல, எஸ்தர் ஆண்டி வீட்டுல போய் ஜெபிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தையை தான் நான் எழுதும்போது நினைவுபடுத்தியிருந்தேன். நினைவுபடுத்தினா கரெக்டா இருக்கும். 2 விதமான பார்வை வேணும். ஃபர்ஸ்ட், மேய்ப்பர்களுடைய பார்வை, சிமியோனுடைய பார்வை. நீ நம்ம எதை கொள்ள போறோம்? நீ பிரதான ஆசாரியரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமா? சிமியோனுடைய மேய்ப்பர்கள் எப்படி பார்த்தாங்க? ஒரு சந்தோஷமான ஒரு பிறப்பா பார்த்து கொண்டாடிட்டு துதிச்சுட்டாங்க. ஆனா சிமியோன் எப்படி பார்த்தாரு? சிமியோன் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாரு? என்னுடைய கண்கள் உங்களுடைய ரட்சணித்தை, அந்த வசனத்தை கூட நீங்க வீட்டுல கூட வாசிங்க. அந்த ரட்சணியத்தை இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கணும். இன்னைக்கு அவர் எப்படி பார்க்கறோம் நாம? அதனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? மேய்ப்பர்களை சந்தோஷம், அது ஒரு பகுதி, அது நமக்குள்ள இருக்கும் தான். ஆனா சிமியோனின் பார்வையும் நமக்குள்ள வேணும். ரட்சணி ஆண்டி வீட்டு அதான் நீ சொன்ன, அவங்க வீட்டு அதே மாதிரி ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க 2 பக்கமும் பாக்குறாங்க. சிமியோனின் பார்வை கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பகுதியை பார்க்காம 2 பகுதியும் அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் பலப்பட்ட வார்த்தையா அவங்க கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புறமே பார்க்க கூடாது. அது எண்டு போகும். அவருக்குள்ள ரட்சிக்கிறவர் இன்னைக்கு பிரதான ஆசிரியரா நமக்குள்ள இருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். சிமியோனின் பார்வையும் நமக்கு வேண்டும். புரிகிறதா? அந்த பிறப்பை அவர் எப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தா கூட சந்தோஷமா இருக்கலாம். சிமியோன் எப்படி பார்த்தாரு பாருங்க. ரட்சணி அவர் தான். அந்த வசனம் கூட நீங்க வாசிக்கலாம் வீட்டுல போய். நேரம் கடந்து கொண்டு இருக்கிறதா நீங்க வீட்டுல போய் லூக்கால வாசிங்க. அந்த வசனம் 2ஆம் அதிகாரத்துல வரும், கடைசி பகுதிகளில் வரும். ஓகேவா? சோ நீங்க இந்த மாதிரி பார்வை கொண்டு பார்க்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் நமக்கு அப்ளை ஆகும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலத்தை அருளுகிறவர்களாகவும் இப்ப நம்ம காணப்படுகிறார். ஒரு பார்வையே பார்க்க கூடாது. புரியுதா? இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் சோதனையே இல்லாம என் வாழ்க்கையில நான் சாதிச்சுட்டு வரப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்கப்பா?
தினமும் சோதனை, பிள்ளைங்க கிட்ட ஒரு சோதனை, ஒரு வீட்டுல எல்லார்கிட்டையும் ஒரு சோதனை. கரெக்டா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? இதுங்களை எழுந்து கழிக்கிறதே ஒரு சோதனை, பாடத்தை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதே ஒரு சோதனை. பாருங்க, ஜீசஸ் எல்லாத்துக்குமே உதவி பண்றாருப்பா. இந்த வசனம் வாசிக்கிறது எபிரேயர் 2:18, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சோதனைகள்லாம் யார் உதவி பண்றா? இந்த பிள்ளைகளை சமாளிச்சு அனுப்புறதே ஒரு பெரிய சாதனையா இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆனா தேவன் இது மட்டும் இல்ல, தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக, பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதியில இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள்ல வந்திருக்கலாம். ஆமா ஆமா, திடீர்னு லீவ் போட்டான். பலவிதமான சோதனைகள் வாழ்க்கையில், அது வந்து பேரு சொல்ல முடியாது. வியாதிகள்ல வந்திருக்கலாம், பல பிரச்சனைகள்ல வந்திருக்கலாம், மனக்கவலைகள், அது வந்து ஒரு மாதிரி கடவுளோட நெருங்க விடாம பண்ணலாம். ஆனாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை தான். நான் புளிய பார்த்து சுத்தம் கிடையாது, சூடு போடுறது கிடையாது. அவரு பிள்ளை எனக்கு உதவி செய்ய, உதவியை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நமக்கு மேல இருக்கிறவர் மெல்கிசேதேக்கின்படி பிரதான ஆசிரியராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு சோதனையில எனக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். என்னது? அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அவர் எப்படி சோதிக்கப்பட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன உங்களுக்காக எனக்காக தான் நான் கூட யோசிச்சேன், ஆண்டவர் என்னப்பா அப்பத்துக்கெல்லாம் போய் சோதனை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்களப்பா? ஆமா, ஏன்னா நீங்க இன்னைக்கு ஆமா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் கூட நினைப்பேன் ஆண்டவருடைய இது எப்படி, அவர் தேவகுமாரன் அப்பத்துக்கெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டிருக்காரு. கரெக்டா இல்லையா? அவர் வந்து டைரக்டா உலக இச்சையை காமிச்சு அப்படி சோதிக்கப்பட்டிருக்கலாமேப்பா. எதுக்குப்பா அப்பத்துக்கெல்லாம் போய் சாப்பாடுக்கெல்லாம் நீங்க சோதிக்கப்படுங்கன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சோதிக்கப்பட்டார். நாளைக்கு நீங்களும் நானும் அவரை போல புலம்ப கூடாது. அடுத்த வருஷத்துல புலம்பல் நம்ம வாயில வரக்கூடாது. ஹல்லேலூயா. துதி வரணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என் தேவைகளை அது சந்திக்கும். அது தேவ வார்த்தை சந்திக்கும். என் வியாதியில இருந்து எனக்கு விடுதலை ஆக்கும். உங்க வாயில இதுதான் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ வார்த்தை தான் உங்களை பிழைக்க வைக்கும். அதனால தான் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் உண்டு. ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டிருக்காரு. உங்களால அவர் அப்பத்துக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்காரு. அவர் அதெல்லாம் வந்து ஒரு சீப்பான விஷயமா பார்க்கல. உங்களுக்காக எனக்காக சந்திச்சார் அந்த சோதனை. பாதுகாப்புக்கு சோதனை சந்திச்சார். அவர் பாதுகாக்கப்படணுமா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மற்றவங்களை பாதுகாக்கிறவர். பாதுகாப்புக்கு உங்களுக்காக அவங்க எனக்காக ஒரு சோதனையை சந்திச்சார். அதனால தான் உங்களுக்கு எனக்கு அவர் உதவுறாரு. ஹல்லேலூயா. பாதுகாப்பு, மேல இருந்து கீழே குதிங்க. தேவதூதர் ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடி வந்துருவாங்க. அவர் போய் சொன்னாங்க, யாருக்காக? அது உங்களுக்காக எனக்காக. அடுத்த வருஷம் பாதுகாப்பு, இப்போதுல இருந்தே நான் பாதுகாப்பு மேல் புலம்புவீங்களா? புலம்ப மாட்டீங்களா? ஏன் புலம்ப மாட்டீங்க? நமக்கு மேல இருக்கிற பிரதான ஆசாரியர் சோதிக்கப்பட்டு ஜெயிச்சவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியோ எதுவுமே அவருக்கு வியாதியே கிடையாது. நான் இதோட எங்கேயே போடப்பட்டிருக்கேன். அப்ப வியாதி, இயேசு வியாதி வந்து ஜுரம் வந்தது, மாத்திரை போட்டார், ஏதோ இருக்கா? அப்ப அவர் தானே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு டாக்டரே வந்து உடம்பு முடியாம இருமிட்டே இருந்தா அவங்க மாத்திரை கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆனா நம்ம மருத்துவர் எப்படிப்பட்டவர்? எந்த வியாதியும் அவரை தொட முடியல. உங்களுக்காக வியாதியை தான் அவர் மற்ற எல்லாத்தையும் தாங்கிட்டு, வியாதியை வந்து சிலுவையில சுமந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா பாவம் வியாதி எல்லாத்தையும் உங்களுக்காக தீர்ச்சு. அல்லேலூயா. ஆனா அதை மறுபடியும் வராம பாத்துக்கணும். அதுதான் முக்கியம். அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட தொடர்ந்து உதவி பெறணும். அதுக்கு தான் சொல்றேன், போனதே நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட இந்த உதவிகளை நம்ம தினமும் பெறுகிறோமா? யாரையாவது நோக்கி நம்ம மனது போகிறது தான். ஏன்னா உங்களும் என்னையும் அவர் பாதுகாக்கிறார். பாருங்க, அவர் சோதனை முடிஞ்சு கூட அவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த சோதனை எதுக்கு சோதனை? உங்களை என்னையும் எங்க போய் சேர்க்கணும்? இந்த உலகத்தோடவே. அதனால தான் கடைசி ஒரு வார்த்தை வருது, அவர் உலக இச்சை, உலகத்தை காட்டி பிசாசு சோதனை வந்துச்சு. உங்களுக்கு எனக்கும் பிசாசு டெய்லி என்ன காட்டுவான்? ஷோ காட்டுவான். என்ன இந்த உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஷோ காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் பிசாசு என்ன பண்ணுவான்? ஷோ காட்டுவான். உலகம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தை குறிச்சுலாம் ஆச்சரியப்பட்டு பெருசாலாம் பார்க்கல. ஒரே வார்த்தை சொன்னாரு, அப்பாலே போ, என் தெய்வம் வச்சிருக்கிற இடம் எவ்வளவு பெருசு, அங்க எவ்வளவு சூப்பரு, என் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு, அதுதான் அழகு. இந்த உலகம் அதனுடைய எழில்கள் எல்லாம் ஒரு நாள் ஆயிடும். உலகம் எல்லாம் மாயை. அந்த மனதை அவர் வைத்ததால் தான் அதுலயும் ஜெயிச்சாரு. எதுக்காக ஜெயிச்சாரு? எதுக்காக ஜெயிச்சாரு அவரு? எதுக்கு ஜெயிச்சாரு? என்ன யோசிக்கிறீங்க? உங்களை என்ன ஜெயிக்க வைத்துக்கு கரங்கள் தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? தினந்தோறும் ஷோ காட்டுவாங்க. அடுத்த வருஷத்துல போற இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். பலத்தோட நுழையணும். ஆமென். முதல்ல நம்ம பலத்தோட பக்தியோட நுழையணும். ரெண்டாவது ஜேற்றுமை நிழல் இல்லாதவர்களா நுழையணும். மூணாவது சோதனைகளை சகிக்கிறவர்களாக நம்ம நுழையணும். ஆமென். சோதனை எதிர்கொள்வர்களாக நுழையணும். ஏன்னா அவங்க தான் வந்து பலமுள்ள பிரதான ஆசாரியரின் கீழே இருக்கிறவங்க. ஆமென். பாருங்க, சோதிச்சு முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்போ அவரு முதல்ல என்ன பண்றாரு? வீட்டுக்கு போயிட்டாரா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், அப்படியே போனாரு. சில காலம் அவரை விட்டு பிசாசு பிரிந்திருந்தான். சரி அப்பா, பிசாசு தொந்தரவு ஒழிஞ்சுதுப்பா,
நான் கொஞ்ச நேரம் போய் ரஷ் எடுத்துட்டு ரிலாக்ஸா நான் அப்படியே சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு, அடுத்தது உங்களை தாங்க அவர் நினைக்கிறாரு. மனம் திரும்புங்கள். என்ன மாதிரி தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் பாருங்க. ஆரோன்லாம் வந்து அந்த நேரத்துக்கு இருக்கிற பிரச்சனையை தான் குணமாகிறது பிதாவின் தேவனத்தை போவாரு. இவர் டைரக்டாவே அவர் சுத்தி வளைச்சுலாம் பேசுறது கிடையாது. டைரக்டாவே உங்களை என்ன எதுக்கு தயார்படுத்துறாரு, மனம் திரும்புங்கள். அதுதாங்க இயேசுவாகிய அந்த பிரதான ஆசிரியர். உங்களை என்னையும் பரம் சேர்க்கறதுல தான் அவருடைய முதல் இலக்கு. அதுக்கு முதல்ல நீங்கள் நானும் மனம் திரும்பணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதுதான் அந்த பிரதான ஆசிரியருடைய ஹைலைட்டான ஒரு விஷயமே. அதனால நீங்க இந்த வருட கடைசியில வந்திருக்கிறோம். எந்த சோதனைகள்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம், பயப்படாதீங்க. சோதனைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன, எனக்கு தெரியாது, ஒருவேளை வியாதி, ஏதாவது பிரச்சனைகள், வேற என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அதே சமயத்தில் அவனவன் தன் சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டும் சோதிக்கப்படுறாங்க. எந்த கேட்டகரியில் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நீங்க ஒருவேளை நம்ம சுயத்தினால சோதிக்கப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து அவர் உங்களை மறுபடியும் இணைப்பார் பிதாவோடு. இல்ல வேற வகையில சோதிக்கப்பட்டாலும் அதுக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க கலங்காதீங்க. தேவன் வந்து எப்ப நேரடியா பேசுறாரு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம். அந்த நேரடியான வார்த்தை, அவர் இலக்கே நீங்கள் நானும் எங்க போனோம், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். வார்த்தைகள் நேரடியாக தான் இருக்கும். அவருடைய அன்பு ஒன்னா சூழ்ந்து இருக்கலாம், சுத்தி இருக்கலாம், கிருபை ஒன்னா நம்மளை சுத்தி இருக்கலாம். ஆனா வார்த்தைங்க கண்டிப்பா எப்படி இருக்கும், நேரடியாக தான் இருக்கும். ஏன்னா நீ நானும் கெட்டு போயிடக்கூடாது, சோதனையில் அமிழ்ந்து போகக்கூடாது, பரலோகராஜ்யத்துக்கு போகணுன்றதான் அவருடைய இலக்கு. எத்தனை பேர் கரங்களை தட்டிட்டு நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்துவ தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? அதை உணர்ந்து நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷமா, நீங்க அவரும் சந்தோஷப்படுத்துறீங்க. நீங்க பர்த்டே பாய்க்கு யாரும் சந்தோஷப்படுத்துறீங்க, இதை உணர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் என் மகன், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு இவன் செலிப்ரேட் பண்றான் அப்படின்னு நீ சொல்லி ஒரு 50 காசுலாம் இப்ப கிடையாதாங்க. எத்தனை சாக்லேட் இருக்கு, ₹1 சாக்லேட் கொடுத்தா கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு இதை நீங்க உணர்ந்து நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, இதை உணராம நீங்க 2 ஆடை அடிச்சு நீங்க பிரியாணி பண்ணி மற்றவங்களுக்கு போட்டு கொடுத்தாலும், இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனாவே பார்த்து அப்படியே நீங்க உட்காந்தாலும் 2 ஆடை அடிச்சு மற்றவங்களுக்கு 30 பேர் நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு என் இயேசு என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றேன்றது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் உங்களை பரத்துக்கு நேராக நடத்தும். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் இதில் முடிச்சுட்டு போறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, நல்லா கவனிங்க. சோதனை என்பதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோதனை இன்னைக்கு யாருக்குமே என்னன்னே தெரியாமே சோதனைகளை நீ மனுஷன் மாட்டிட்டு இருக்கான். கரெக்டா இல்லையா? ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் அவர்கிட்ட வரும்பொழுது வீட்டில் கூட போய் வாசிக்க நேரம் இல்லை. மத்தேயு 19:22 வாசிக்க. மத்தேயு 19:22 சோதனை என்பது என்னன்னே தெரியாம யார்கிட்ட வரான், அவன் வந்து இயேசு கிறிஸ்து சோதனையிலிருந்து முற்றிலுமாக உங்களை விடுவித்து எங்க கொண்டு போறாரு, நித்தியத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இருக்காரு. பாருங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரியாக போடப்படுகிறது. உண்மையா இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருப்போம். இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வருகிறோம், ஆனா நமக்கு தேவன் வந்து ஒரு சில காரியங்களை திருத்தி கொள்ள சொல்லுவார். ஏன்னா நீ சோதனையில இருக்கிற, யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியும் நீங்க சோதனை, முதல்ல நம்ம தான் அதை உணரணும். ஆனா அந்த இடத்துல அவன் உணரல. அதுக்காக நீ உணரல, நீ போயிட்டு வரலாம் சொல்ல, உணர வைக்கிறாரு. அவன் எப்பேற்பட்ட சோதனையில் இருக்கான் தெரியுமா? அவனுடைய வாஞ்ச ஓகே, நித்திய ஜீவனுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போது நான் என்ன பண்ணணும் போதவரேன் யாரை பார்த்து கேட்கறாரு சொல்றாரு. அப்ப நீ வந்து கற்பனைகளை கடைபிடிப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். கற்பனைகள் நான் சிறு வயது முதல் கடைபிடிச்சிருக்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஓகே, சந்தோஷம். ஆண்டவர் அவர் சோதனையில மாட்டிட்டு இருக்கான். நீ நித்திய ஜீவனுக்கு வரணும்னா அந்த சோதனை என்ன சோதனை உனக்குள்ள இருக்கு, சோதனையில இருந்தா நித்திய ஜீவனுக்கு அவன் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான். ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு இருக்கு, நமக்கு எந்தெந்த பகுதிகளில் சோதனை இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்த நான் காட்டுறேன். இந்த வருஷம் இதுல நமக்குள்ள தீர்மானிச்சுப்போம். கிறிஸ்துவாகி அந்த பிரதான ஆசிரியர் நமக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த காரியத்தை நம்ம திருத்தி கொள்ளாம இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அன்னைக்கு அவர் புரிஞ்சிக்க முடியல, அவரால் துக்க முகத்தோட போனோம். அவருக்கு ஒரு சோதனை, என்ன சோதனை, பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலா இருக்கிறது. கவனிங்க, அந்த சோதனையிலே பெரிய சோதனை இந்த பண ஆசை. பண ஆசையை வெல்றவனால தான் பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம போய் போக முடியும். எவ்வளவு பணம் வந்தாலும் அது மேல மனது போகாம தன்னை பார்த்துக்கணும். அவனால பாருங்க, அவ்வளவு கடைபிடிச்சவன் அப்படியே என்ன போயிட்டான். கர்த்தர் எப்பவுமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறாருல, உதவி செய்யணும் வேண்டாமா? அவன் சோதிக்கப்படுறான்றது அவன் உணர்த்தி, பணாசன்ற வேர் வந்து இந்த மேல் வெட்டா கட்டுறதெல்லாம் கட் பண்றது கிடையாது, வேரோட. அப்ப அவனுக்குள்ள அந்த வேர், ஏன்னா அவன் வந்து நீங்க நினைக்கலாம் 1/3 வித்துட்டு என் பின்னாடி வாப்பா அப்படியே சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொன்னா, நீ தரித்திரருக்கு உன்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு. ஏன்னா அவன் உடம்பு முழுக்க பண ஆசை அவனுக்குள்ள
இருக்கு. மற்ற எல்லாத்துலயும் நல்லா வந்தான், ஆனா அவன் மனசுல ஃபுல்லா நிறைஞ்சிருந்தாது. அதனால தான் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, என்ன நம்பி வா, நான் உனக்கு நித்தியத்தை காட்டுறேன். அல்லேலூயா. இதுதான் அந்த சோதனையை எடுக்க விரும்புறாரு, உதவி பண்ண விரும்புறாரு. ஆனா அவனால புரிஞ்சுக்க முடியாம போயிட்டான். இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த புரிஞ்சு கொள்ள முடியாத கூட்டத்தில் இருக்கிறோமா? எந்த பகுதிகளில் நம்மளை தேவன் நம்ம வந்து சோதனையை காட்டுகிறாரோ அதை உடனே திருத்திக் கொள்ள விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த உதவியை பெற முடியும். அல்லேலூயா. நம்ம காப்பி பண்றவங்களா காண போறோமா? இனிமேல் எந்த சோதனையை குறித்து கவலைப்படுவீங்களா? கவலைப்படுவீங்களா? நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்ன சோதனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு பிரதான ஆசாரியராக எனக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாம்ச பிரகாரமானவர் கிடையாது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அடுத்து அந்த பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றதை மட்டும் சொல்றாரு. ரோமர் 8:26 மட்டும் வாசியமா. உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்யறாரு, அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட முடியும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கான பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக எனக்கும் வேண்டுகிற பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின்படி நம்ம வாசிச்சோம் தெரியுமா? அந்த மெல்கிசேதேக்கின்படி ஒரு வார்த்தை வருது, நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 7 2 வரும். அவர் நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இது யாரை குறிக்குது சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு வந்து நீதியின் ராஜாவாக, சமாதானத்தின் ராஜாவாக நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசு. யார் இருக்கிறா? சமாதானம் என்பது யாரை குறிக்கிறது? அந்த புறா யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு நம்மளோட கூட மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக அவர் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம கூட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுகிற பிரதான ஆசிரியர். அதுதான் சொல்ல வரேன். பாருங்களேன், இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட நமக்கு சொல்லி தருகிற பிரதான ஆசிரியர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யாருங்க? உங்களுக்கு வலிக்கு நீங்க தாங்க, பசிக்கு யாரு வேணும்? உங்க பசிக்கு நீங்க தான். அதுக்கு கூட உங்களுக்கு சொல்லி தர எப்படி வேண்டணும்னு உங்களுக்கு சொல்லி. அதனால தான் ரோமர் 8:26 போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்துல கடைசியில வந்திருக்கிறேன்னா, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எதுவுமே வந்து சரியா தெரிய மாட்டேங்குது கவலைப்படுறீங்களா? அடுத்த வருஷத்துல நீங்க ஜெபிக்கிறதுக்கு அவரும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜெபத்துல பலப்படுத்துவார். அந்த மாதிரி பிரதான ஆசிரியர். இப்ப அடுத்து கடைசியா நம்ம பார்த்த இந்த காரியத்துல வேண்டுதல் செய்வதில் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போறாரு அடுத்த வருஷம். ஆமென். ஏன்னா உங்களுக்கு தெரியல கூட உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. அதனால கலங்காதீங்க. இந்த வசனத்தை நீங்க அதனால தான் பாருங்க, ஆபிரகாம் வம்சத்துல அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இருக்கிறார். யார் ஆபிரகாமுடைய சந்ததியை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் எந்த ஜாதி வேற்றுமையும் கிடையாது, அவங்க ஆபிரகாம் சந்ததியில வந்துடுறாங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் மெல்கிசேதேக்கு அன்னைக்கு வந்தது போல இன்னைக்கு உங்களுக்கு என்னையும் ஆசீர்வதிக்க அவரு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவராக கூட இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் தேவைப்படுதோ அவர்கிட்ட சொல்லுங்க. மோசே அந்த காலத்துல இருக்கிறப்போ மோசே கிட்ட எல்லாமே போய் வேண்டாங்க. என்ன இந்த காடைக்காக வேண்டாங்க, அது வேண்டாங்க, இது வேணாங்க. மோசே ஆரோன் கிட்ட தான் போறாங்க. ஆனா எல்லாமே கேட்டு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சதா இல்லையா? ஆனா இன்னைக்கு அதை விட அதிகமாக செய்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. நமக்குள்ள ஜெபிக்கிறதுக்கே ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. கரெக்டா இல்லையா? எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தந்து வழி நடத்துகிற பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக நம்ம இன்னைக்கு அவர் இருக்கிறது ஓகே தான், சந்தோஷம் தான். அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார். நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வேண்டுதல்களை யார்கிட்ட வைக்கணும்? ஒரு ஆஃபரை கொடுத்து இன்னைக்கு அப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நாம எப்படி இருக்கணும்? அவரையே நோக்கி வேண்டணும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்வீங்களா? வேண்டுதல்கள்ல பலப்படணும். இனிமேல் நம்ம வேண்டுதல்கள் முழு இருதயத்தோட பிதாவாகிய தேவனிடத்துல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா? கடந்த நாட்கள்ல பயன்படுத்திக்கலாம், இந்த இனிமேல் நம்ம பயன்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்க தேவைகளை வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். நித்திய ஜீவன் வரை அவர் வழங்க வல்லவராக இருக்கிறார். ஓகே, மொத்தம் எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், அவர் பலமுள்ள பிரதான ஆசிரியராக இருக்கிறார். நாமளும் பலமுள்ளவர்களா அடுத்த வருஷம் நுழையணும். ரெண்டாவது என்ன போட்டோம்? ரெண்டாவது சோதனைகளா? வேற்றுமை நேல் இல்லாத பிரதான ஆசிரியரா இருந்தார். நாமளும் எப்படி இருக்கணும்? வம்ச வரலாறு அதெல்லாம் வச்சுட்டு அடையாளம் சுத்திட்டு இருக்க கூடாது. நாமளும் அப்படி இருக்கணும், வேற்றுமை இல்லாம. மூணாவது, சோதனைகளை ஜெயித்து நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசிரியராக இருக்கிறார். அப்ப நாம உதவிகளை யார்கிட்ட கேட்கணும்? சோதனைகள் வந்தா அவர்கிட்ட தான். நாலாவது, வேண்டுதல் விண்ணப்பம் செய்யறதுக்கு நமக்கு பலம் இருக்காது. எல்லா நிலைகளிலும் நம்ம ஞானத்தினால நம்ம சுயறிவுலாம் இல்லை, அவர் நமக்கு அதுலயே நமக்கு பலம் தருகிறார். பரிசுத்தாவியினர் அந்த பிரதான ஆசிரியர் மெல்கிசேதேக்கின்படி நீதியின் ராஜாவா நம்ம கூட பரிசுத்தாவியினர் இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? இதை உணர்ந்தவர்களாக நாம எப்படி இருக்கிறோம், இருக்க போறோம், இதை நம்ம தீர்மானிச்சு கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணுவோம். உண்மையிலேயே அது டபுள் சூப்பரா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இல்லை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே,
உண்மையிலே நாங்க பலவீனர்கள் அல்ல ஆண்டவரே. எங்கள் மேல இருக்கிற நீங்க பலமான ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறீங்க. எந்த பாவம் என்கிற பலவீனமோ, வியாதி என்கிற பலவீனமோ, வேறு எந்த உபத்திரவங்களோ, சோதனைகளோ எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு எதுவுமே தெரியல, வேண்டவே தெரியலனாலும் எங்களுக்கு சொல்லி தந்து வழிநடத்துகிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கு உண்டு. இன்னைக்கு தைரியமாக அந்த கிருபாசன தண்டையில உங்களுடைய மகா பரிசு ஸ்தலத்துல நாங்க உள்ள நுழைய முடியுதுன்னா இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினாலதான்ப்பா. அந்த ரத்தத்தை கொண்டவை நாங்க வந்தது அவ்வளவு பலமான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்த உமக்கு நாங்க எங்க பலவீனமான பக்தியை காட்டுகிறவர்களாக இனி நாங்க வாழக்கூடாதுப்பா. எங்க பக்தியும் பலம் உள்ளதாக மாறும்படியாக தான், அதுக்காக தான்ப்பா இந்த பிரசங்கமே. இந்த வருஷத்துல நாங்க இதை கேட்ட நாங்க எங்களை இந்த வசனங்களால எங்களை அப்டேட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இருந்து நாங்க புலியை பார்த்து சூடு போட்டுக் கொள்கிற பூனை என்று நாங்கள் அழைக்கப்படுவதில்லை. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமோ என்று சொல்லுகிறபடி அவரை புலியாகவே நாங்கள் வாழ அதாவது உண்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்துள்ளுங்க. அதுக்கு தான் நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. உங்களுடைய ராஜ்யத்துல எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றுறீங்க. அதுக்கு தான் நீங்க இந்த பிரதான ஆசிரியர் எங்க மேல இருக்கிறீங்க. அந்த நித்திய ரட்சிப்பை எங்க மேல அருளும்படி தான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க எங்களை தகுதிப்படுத்துறீங்க. நாங்க இந்த இலக்கை நாங்க மறந்து விடாதபடி நாங்க இது புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸும் நாங்க செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு நாங்க செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளுங்க. அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ன்றத இந்த வேலையை நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களை அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்துள்ளோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மயப்பட்டோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிங்க. ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபிரகாம் எப்படி நீங்க சந்திச்சு ஆசீர்வதிச்சீங்களையோ அதே போல எங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமே. எங்கெங்கயோ பல பிரிவுகளால பிரிக்கப்பட்டிருந்த நாங்க இன்னைக்கு உமக்குள்ள ஒன்னா இருக்கிறோமே. எந்த வேற்றுமையும் நேரில் இல்லாத உம்மால ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோமே. எங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நாம் மாத்திரம் மயப்பட்டோம். வியாதியோடு கூட இருக்கிற எல்லாரையும் கூட ஆண்டவரே நீங்க பரிபூர்ண குணமாக்கி விடுதலையாக்கி அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாம் மாத்திரம் மயப்பட்டோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you.